திருச்சி மாவட்டத்தில் உள்ள தோரங்குச்சியில் இருக்கும் பூதநாயகி அம்மன் கோயிலுக்கு தாங்க நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டியதாக சொல்றாங்க. இங்க ஒருத்தர் பால் கொண்டுட்டு போகும்போது இதே இடத்துல பால் காணாம போச்சாங்க. அப்ப இதே இடத்துல கோயிலை கட்டி அதற்கு பூதநாயகி அம்மன்கிற பேர் சூட்டி இதை வருஷம் வருஷம் விழா கொண்டாடுவாங்க. நாங்க ஆடி கழிவன்னைக்குன்னு கிளம்புனாங்க. அப்ப ஒரே ஒரு பூக்கடை இருந்துச்சு, அதிகமா யாருமே இல்லை. நான் எங்க பாப்பாவுக்கு பூ வாங்கி வச்சுட்டு நானும் பூ வச்சுக்கிட்டு பழந்தேங்காய் எல்லாம் சாமிக்கு வாங்கிட்டு கிளம்பிட்டோமுங்க. இந்த இடத்துல 96 கிராமங்கள் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. அப்போதைக்குன்னு பார்த்தோம்னா இடமே பத்தாதுங்க, அவ்வளோ பேர் பொங்கல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள போயிட்டோம். முதல்ல காவல் தெய்வமாக கருப்பசாமி இருக்கிறாங்க. அப்புறம் அங்கே உள்றக்கதாங்க நம்ம பூதநாயகி அம்மன் இருப்பாங்க. தீய சக்திகளை எல்லாம் அண்ட விடாம விரட்டி எல்லா பூதங்களையும் விரட்டி மக்களை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக தான் பூதநாயகி அம்மன் இருக்காங்க. நாங்க எங்க அர்ச்சனை தட்டை கொடுத்து அர்ச்சனை செஞ்சோமுங்க. அதுக்கப்புறம் நாங்க குங்குமம் விதியெல்லாம் வாங்கிட்டு அதை ஒரு அட்டையில கொட்டி ஒரு ஷால்ல முடிச்சு வச்சுக்கிட்டோங்க. எங்க பையன்கிட்ட காசை கொடுத்து இதை ஒட்டையில போடுறான்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். அவன் பார்த்தா என்னன்னா சட்டியில காசை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்து ஒண்டியில போடுறான்னு சொல்லி அதை ஒண்டியில போட்டுட்டு நாங்க இன்னொரு சாமியை கும்பிட கிளம்பிட்டாங்க. இங்க பைரவர் சாமி, கன்னிமார்கள், மதுரை வீரன், வெள்ளையம்மாள், அப்புறம் பொம்மி அம்மாள், அரியநாச்சி அம்மன், ஐயனார், இப்படி எல்லா சாமிகளுமே இங்க இருக்கிறாங்க. இந்த இடம் பார்த்தோம்னா இதுதான் வீரா மரம். பாருங்க எவ்வளவு பெரிய மரமா இருக்குது. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய ஒரு மரம்ங்க. இந்த கோவிலோட மிக சிறப்பு அம்சமான மருத்துவ குணம் நிறைந்த இந்த வீரா மரம் தாங்க ரொம்பவும் சிறப்பம்சமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி தீபம் போடுவாங்க, விளக்கேற்றுவாங்க, சாமியை சுத்தி சாமியை கும்பிட்டுட்டு ஒரு குங்கும விதியெல்லாம் வச்சுட்டு கிளம்புவாங்க. நாங்களும் அதே மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு குங்குமம்லாம் எடுத்து விபூதியெல்லாம் எடுத்து என் பிள்ளைங்க நெத்தில வச்சு விட்டுட்டு அது பக்கத்துல உள்ள மதுரை வீரன் சாமியை கும்பிட வந்துட்டாங்க. எங்க பையனுக்கு ஒரே கொண்டாட்டமா போச்சு. அவனை பிடிச்சி வச்சு வாடா கும்பிடலாமட்டு அந்த சாமிக்கு காணிக்க வைக்கிறதுக்காண்டி காசெல்லாம் எங்க பாப்பா கையிலையும் என் மயன் கையிலையும் கொடுத்து சாமிக்கு வைங்கடான்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து கிளம்பிட்டாங்க. அடுத்து நம்ம அரியநாச்சி அம்மன், ஐயனார் இவங்கெல்லாம் நாங்க கும்பிட கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வெள்ளையம்மாள், பொம்மி அம்மாள் இவங்கெல்லாம் கும்பிட கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம 7 கன்னிமார்களையும் கும்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். என் பையனுக்கு வாழைப்பழத்தை பார்த்தோன்னே ஒரே கொண்டாட்டம். வாழைப்பழம் கொடுமா அப்படின்னு கேட்டான். அவனை கொடுத்தேன். தோலை உரிச்சு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு கொடுக்க மாட்டேன்னா அவனே உரிச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பழம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க தேங்காயை உடைச்சு எல்லாருமே தேங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பாப்பாவுக்கு ஒரே கொண்டாட்டம், எல்லாரும் தேங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க பைரவ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்டா நாங்க குளத்தை கிளம்பிட்டோம். இங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய அரச மரம் இருக்குங்க. அதை சுத்தி ஒரு மேடை அமைச்சு அதுனா நாங்க சாமி எல்லா சாமியில விநாயகர் சாமியெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த குளம் இப்ப வறண்டு போய் கிடக்குதுங்க. மழை காலத்துல தண்ணி நிறைய இருக்கும். இதுல தாமரை பூவெல்லாம் அதிகமா இருக்கும். அப்ப இந்த குளத்துல குளிச்சுட்டு போறவங்களுக்கு எந்த நோய் நொடி இருந்தாலும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக இங்க இருக்குதுங்க. நம்ம பூதநாயகி அம்மன் இங்க உள்ள மக்கள்கள்லாம் காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக கும்பிட்டு வர்றாங்க. நாங்க ஐஸ் வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிடலாமன்னு ஆளுக்கு ஒரு ஐஸா வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டே கிளம்பிட்டாங்க. எல்லா பூதங்களையும் விரட்டி அடிச்சு மக்களை காக்கக்கூடியதாகவும் மழைக்காலங்கள்ல மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த சாமிய எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டே வர்றாங்கங்க. எங்க பையனுக்கு ஆளுக்கு ஒரு கப் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டே கிளம்பிட்டாங்க.
அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாதியை சாப்பிட்டு பாதியை அப்படியே கீழே போட்டாங்கங்க. அப்புறம் அப்புறம் 2 சாக்கோபார் வாங்கி ஆளு கொஞ்சமா பாதியா கொடுத்தவங்க சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம், நல்லா ஜாலியா விளையாண்டாங்க. அப்புறம் எங்க பாப்பாவுக்கு வளையல் போடலாம்ட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எங்க பாப்பாவுக்கு எங்கே போனாலும் வளையலே கிடைக்காது, அவ்வளோ சின்ன கையா இருக்கும். நீங்க அவளுக்கு செஞ்சு வச்ச மாதிரியே நான் ஒரு வளையல் வந்து வயலட் கலர்ல கிடைச்சிச்சுங்க. அப்புறம் எங்க பாப்பா பழைய வளையலை கலட்டிட்டு புது வளையல் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்க பாப்பா வளையெல்லாம் போட்டுக்கிட்டு எங்க பாப்பாவுக்கும் எங்க பையனுக்கும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டமுங்க. எங்க பாப்பா 2 கையிலையும் வளையல போட்டு வயலெல்லாம் நல்லா காமிச்சாங்க. கையை ஒரே குலுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டாங்க. அப்படியே காலெலாம் கழுவிட்டு எங்கள் பையனுக்கு ஒரே கொண்டாட்டம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து மரத்தில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு வாங்கன்னா அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தாங்க. அவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாண்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோலாம் மீண்டும் நம்ம சந்திப்போம். பாய்.